இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் வார்லாம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ டிஸ்ரப்ஷன் ஒண்ணு வந்து எல்லா ஐடி செக்டார்லயும் பயங்கரமா அடி வாங்கியிருந்தது. ஸோ ஜென்ரலாவே நம்மளோட இந்தியால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்விஸ் ஓரியன்டட், நெறைய ரிசோர்ஸ் ஓரியன்டட். ஸோ யாருமே ப்ராடக்ட் ஓரியன்டடா அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதனால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நெறைய பேருக்கு வேல போகும். நெறைய கம்பெனிஸ் வந்து இப்ப இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ விட நெறையவே லூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஜென்ரலா இட் இஸ் ஒரு பெரிய டவுன் சைட் ஃபார் ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது சடனா இந்த பழைய பேஷண்ட்ட டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, புது பேஷண்ட்ட உள்ள கொண்டு வாங்கன்ற மாரி அந்த இஷ்யூவ மறந்துட்டு, இப்ப ஈரான், இஸ்ரேல் வார்லாம் வந்து யுஎஸ் வார்லாம் வந்ததுக்கு அப்புறமா, டோட்டலா எல்லா செக்டாரையும் வச்சு செய்யுது. ஸோ ட்ரம்ப் எடுத்த ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லாருக்குமே பிரச்சனையா தான் இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஓவராலா இந்த செக்டார்ல எல்லா செக்டாருமே அடி வாங்கியிருந்தா கூட, இப்ப இருக்கிற ஒரு சிட்யூவேஷன்ல என்ன செக்டார் மோஸ்ட்லி பெனிஃபிஷியலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஐடி செக்டர் தான். ஏன்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் கிடையாது. அண்ட் செகண்டு இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நிறைய கரெக்ஷன் ஆயிருந்தது. அது இல்லாமல் இந்த வார் வந்தவொடனே அடிஷ்னல் கரெக்ஷனும் ஆயிருக்கு. தேர்டு, இப்போ இருக்கிற ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலு அது இதுலாம் வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் ரன் ஆக முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பாக ஐடி செக்டர் தான். வீட்டில் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு கோவிட் டைமில் எப்படி இருந்ததோ, அதே மாதிரி திருப்பி ரன் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு டிஸ்ரப்டும் இல்லாமல் கன்டின்யூ டு ரன் ஆகும். இப்போ இருக்கிற வார் சினாரியோலாம் அது கண்டிப்பாக ஐடி செக்டர். 2வது அந்த ஐடி செக்டர் ஆல்ரெடி நல்லாவே இறங்கியும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் ஐடி செக்டாரில் வந்து ஃபண்டமெண்டலாக நல்லாயிருக்கும், அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல. ஏஐ வச்சு நான் எப்படி ரிசர்ச் பண்ணேன், அதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் ஐடியோட இண்டெக்ஸ், சீனெக்ஸ் ஐடி இண்டெக்ஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட பீக், ஸோ இந்த இடத்துலேருந்து 2024 டிசம்பர் லாஸ்ட் இயர் எண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 37-38% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ ஒரு இண்டெக்ஸே ஒரு 40% இறங்கியிருக்குன்னா, இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸும் கண்டிப்பாக அதை விட அதிகமாகவே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னென்னா ஓவராலாக இண்டெக்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ கரெக்ஷனில் இருக்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் சீப்பாகவே இருக்கும். பட் என்ன ஸ்டாக்ஸில் கொண்டு போய் நம்ம சீப்பாக இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த செக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஏன் அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த செக்டரில் என்ன ஸ்டாக்ஸ் ரொம்ப பீட் அண்ட் டவுன் ஆயிருக்கு, அது அதில் எது ஃபண்டமெண்டலாக குட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்ரோச். ஸோ அந்த வகையில் ஓவராலாக 40% இந்த இண்டெக்ஸே டவுனில் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12-14% தான் டவுனு. பட் இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட 3-4 மடங்கு இப்போ டவுனில் இருக்குது. ஸோ அதனால் அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ் நிறைய இதில் இருக்கும் ஐடியில். இப்போது அதில் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் இல்லை 4 மாதத்தில் பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஐடி செக்டரில் நிறைய இறங்கியிருக்கு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப். டன்ல scanx.trade அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனர் ஜென்ரலி அந்த ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி ஓவராலாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறேன். அது கூட அந்த ஸ்டாக்ஸோட பி ரேஷியோ கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ எவ்வளோ, அந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ இப்படின்றதையும் ஓவராலாக இந்த ஸ்க்ரீனரில் தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து மினிமமே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா நான் 500 கோடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 500 கோடிக்கு பதிலாக நான் வெறும் 50 கோடின்னு கொடுத்தேன்னா நார்மல் கம்பெனிஸ் நிறையவே வரும். சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துடும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு மினிமமே ஸ்மால் கேப்லேருந்து வேணும். ஸோ 5000 crores நான் கொடுத்துட்டேன்னா ஸ்மால் கேப்பில் இருக்கிற எல்லா கம்பெனிஸு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு எல்லாம் வந்துடும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் கேப் 5000 கோடியிலேருந்து ஆல்மோஸ்ட் 8.5 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது, டிசிஎஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எனக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் 3 மாதத்தில் மேக்ஸிமம் இறங்கியிருக்கு அப்படின்றத நான் சார்ட் பண்ணேன்னா ஐ கேன் ஈஸிலி சி. ஸோ இதை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் ஈஸியாக அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த எல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இந்த நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறைய கம்பெனிஸில் எனக்கு ஒரு கம்பெனி தான் பிக் பண்ணணும். அந்த ஒரு கம்பெனியை எதில் பிக் பண்ணணும்னா ஃபண்டமெண்டலாக அது பெட்டராக இருக்கணும், பெட்டர் கேஷ் ஃப்ளோ இருக்கணும். எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு கேஷ் இஸ் கிங்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி சினாரியோவில் ஒரு ஓவராலாக மார்க்கெட்ஸே டவுனில் இருக்குது, ஓவராலாக குளோபல் எக்கனாமியே டவுனில் இருக்கும் போது எந்த கம்பெனிக்கிட்ட கேஷ் ஃப்ளோ பெட்டராக இருக்கோ அந்த கம்பெனி தான் வந்து ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் இன்னும் பெட்டராக ரன் பண்ணும். அண்ட் செகண்டு மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ வேறு ஏதோ ஒரு மன்னரன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, அந்த கம்பெனி இயர் ஆன் இயர் இவ்வளோ க்ரோத் இருக்குன்னா அந்த கம்பெனி பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாமல் என்னால் இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அமேசான் எடுத்துப்போம், மைக்ரோசாஃப்ட் எடுத்துப்போம், இந்த எல்லா கம்பெனிக்கும் பின்னாடி ஒரு பில் கேட்ஸோ இல்லை ஜெஃப் பெசோஸோ இருந்ததுனால தான் அந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆயிருக்கு. அதனால்
இம்பார்ட்டன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸும் கொடுக்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு கம்பெனியை பிக் பண்ணு அப்படின்றத இப்போ நம்ம ஏஐ கிட்ட சொல்லி இதில் ஏஐ வில் சூஸ் ஆட்டோமேட்டிக்லி எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்றது. இந்த அனாலிசிஸை நான் பண்ணணுன்னா எனக்கு தேவையான டூல் பார்த்தீங்கன்னா கிளாட். ஸோ கிளாட் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கணும் அண்ட் அந்த கிளாடை க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் க்ரோம் வெப் ஸ்டோர் போயிட்டு கிளாட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இது வந்துடும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஆட் இட் டு க்ரோம் கொடுத்துட்டிங்கன்னா அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் எனி ஸ்பெசிஃபிக் பேஜ் போகிறேன்னா அந்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் போய்ட்டு நான் இங்கே மேலே அந்த கிளாடோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், நான் அதை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், ஆஸ்க் பிஃபோர் ஆக்டிங், ஆக்ட் வித்தவுட் ஆஸ்கிங். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது என்கிட்ட ப்ராம்ப்ட் கேட்கும், நான் பண்ணட்டுமான்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஆஸ்க் பிஃபோர் ஆக்டிங் கொடுங்க, எக்ஸிக்யூஷன் பேசிஸ். இல்லை நான் வெறும் அனாலிசிஸ் பேஸும் கொடுக்குறேன்னா ஆக்ட் வித்தவுட் ஆஸ்கிங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா ஐ ஹவ் ஓப்பன் த லிங்க். ஸோ இதுதான் திஸ் இஸ் த. ஸோ நான் இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்கையும் நான் சேவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. சேவ் சேஞ்சஸ். ஓகே. ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை நான் இதுக்கிட்ட கொடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ண சொல்கிறேன். I have created a screener link which shows list of IT sector stocks, their price change, P ratio, industry P ratio, dividend yield, etc. I want you to shortlist companies that has P ratio less than industry P ratio. ஸோ இண்டஸ்ட்ரி P ரேஷியோனா அந்த செக்டருக்குன்னு ஒரு P ரேஷியோ இருக்கும். அதை விட இந்த கம்பெனியோட P ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா அது லோவர் வேல்யூவேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பிக் டிவிடெண்ட் yield greater than industry dividend yield. அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு டிவிடெண்ட் yield இருக்கும், அதை விட இந்த கம்பெனி அதிகமாக டிவிடெண்ட் yield கொடுக்குதா அதையும் பார்க்கணும். தென் செக் கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி, இட் ஷுட் பி ஹையர். செக் EBITDA margin, that should be higher. Revenue growth should be growing steadily. Do all necessary fundamental analysis and perform this only on the 5 companies which has lost the most recently. Refer screenshot of those companies attached. Also just click on the name of the company which will open company profile with all details அப்படின்னு போட்டு. ஸோ பேசிக்கலி இது என்னென்னா கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் அதை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நியூஸு, பேர்ஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீ அந்த கம்பெனி நேமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினா இட் வில் ஹேவ் ஆல் த டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி யூ கேன் ஃபைனலைஸ். இட்ஸ் ஒன் கம்பெனி அண்ட் ப்ரொவைட் மீ detailed report on why I should invest in that. அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு நம்ம எந்த அந்த டாப் 5 கம்பெனிஸை பிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதுலேயே சூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸிமம் இந்த 5 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா இந்த 5 கம்பெனி தான் மேக்ஸிமம் டவுன் சைட் ஆகிருக்கு லைக் இந்த லாஸ்ட்டு 3 மாதத்தில். ஸோ அதனால் நான் இந்த 5 கம்பெனியை மட்டும் ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். இந்த 5ல் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒவ்வொன்றா பெர்ஃபார்ம் பண்ணி அதுவே நமக்கு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இது ஆன் த ப்ரௌசர்லேயே கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இப்போது
உங்களோட Claude AI வந்து இந்த ப்ரௌசரை எடுத்துக்கும். இட் வில் டேக் த கம்ப்ளீட் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் இன் கண்ட்ரோல். ஸ்டாப் லோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் கேதரிங் த கம்பெனி டேட்டா ஃப்ரம் த ஸ்க்ரீனர். ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பேஜ் டெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா அது என்னென்ன பண்ணுது நீங்கள் இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Claude has taken over your browser. இப்போது ஒரு கம்பெனியாக இட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் இந்த டீட்டெயில்டாக அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டில் நமக்கு என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அதுவே சொல்லிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை பற்றி ஓப்பன் பண்ணிடுது. அதை பற்றின ஏதாவது ஒரு சர்க்குலர் இருந்தால் அந்த சர்க்குலரை பற்றி படிக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஃபைனலைஸே பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அதுவே செக் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் 5 கம்பெனி. இந்த 5 கம்பெனியில் நான் கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதுவே சொல்லிடுச்சு. இந்த ரிமைனிங் 3 கம்பெனிஸ் நியூஜென், கேபிடி அண்ட் சாஃப்ட்வேர் இதுதான் வந்து இருக்குது. லேட்டன்ட் வியூ அண்ட் எக்ஸவேர் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ இந்த 3 கம்பெனியில் எது பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்றத அது ஃபர்தராக அனலைஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஐ கேன் சி நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, கேபிடியோட ஃபினான்ஷியல் இருக்குது, அண்ட் தென் சொனாட்டாவோட ஓவர்வியூ எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றா அதுவே செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நமக்கான ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் ஃபர்தராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது அந்த 3 கம்பெனியில் எந்த கம்பெனி ஐ ஷுட் இன்வெஸ்ட் கிவ் த டீட்டெயில் ரிப்போர்ட்னு கேட்கும்போது இதுதான் என்னோட பிளான். ஸோ எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இந்த ஃபினான்ஷியல்ஸை செக் பண்ணணும், கேஷ் ஃப்ளோ செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணி அதில் ஒரு கம்பெனியை ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த பிளான் அப்ரூவ் பண்ணுறேன்னு கேட்குது. நான் அப்ரூவ் பிளான் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். நான் அது என்ன அதை அந்த 5 ஸ்டெப்பு சொல்லிச்சோ அந்த 5 ஸ்டெப்பை இப்போ அது ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சுட்டு நமக்கு ஃபைனலாக ஒரு இன்புட் கொடுக்கும். நேவிகேட்டிங் டு அந்த கம்பெனி லிங்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கம்பெனியும் இங்கே டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸவேர் ஓப்பன் ஆகுது, லேட்டன் டெக்னாலஜிஸ் ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸோடைய பேஜ் ஓப்பன் ஆகி அந்த பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஃபைனலி நமக்கான அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் நம்ம கொடுத்த எல்லா கம்பெனிஸும் அதை அனலைஸ் பண்ணி ஃபைனலாக எனக்கு ஒரு டீட்டெயில்டு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸ்டெப் 1 அது என்னென்ன பண்ணுச்சு, அந்த ஸ்டெப் 1ஓட டீட்டெயில்டு அவுட்புட் இது தான். ஸோ இந்த அவுட்புட் படி இந்த 2 கம்பெனி இஸ் நாட் எலிஜிபிள். ஏன்னா அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டு வந்து இண்டஸ்ட்ரி டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக இருக்குது, அதனால் ரிமூவ் பண்ணிடுச்சு. அண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா டீப் ஃபண்டமெண்டல் கம்பேரிசன். ஒவ்வொரு கம்பெனியுமே நியூஜென், கேபிஐடி, சொனாட்டா இது 3த்தில் வின்னர்னு பார்த்தீங்கன்னா நியூஜென் தான் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்டு. 0 ரெவென்யூ டிப்பே ஆகலை, ஸ்டெடியாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. 20% CAGR வித் நோ டிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்டு 3வது பார்த்தீங்கன்னா EBITDA மார்ஜின் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மார்ஜின். ஸோ அதில் வின்னர்னு பார்த்தீங்கன்னா கேபிஐடி. ஸோ இம்ப்ரூவ்ட் மார்ஜின்ஸ் இருக்குது. நியூஜென்ஸ் இஸ் க்ளோஸ் செகண்ட். சொனாட்டா எலிமினேட்டட் ஏன்னா அது டிக்ளைனிங் மார்ஜின். அண்ட் 4வது கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ். ஸோ நியூஜெனோட ஓவரால் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, கேபிஐடியோட ஓவரால் கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேபிஐடி இஸ் ஃபெனாமினல். ஏன்னா அவங்களுக்கு ஃபார் சுப்பீரியர் கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் நெட் ப்ராஃபிட் க்ரோத். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேபிஐடி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். அண்ட் ஓவராலாக பேலன்ஸ் ஷீட் நியூஜென், கேபிஐடி, சொனாட்டா அதோட ஓவரால் பேலன்ஸ் ஷீட் என்ன, புக் வேல்யூ என்ன, பிபி ரேஷியோ என்ன எல்லான்னு பார்த்துட்டு இதில் நியூஜென் ஹேஸ் த க்ளீன் பேலன்ஸ் ஷீட், பட் கேபிஐடி ஹேஸ் த சுப்பீரியர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஃபைனல் ஸ்கோர் கார்டு அந்த 3 கம்பெனியில் ஸ்கோர் கார்டு அப்படின்னு போட்டுட்டு ஓவராலாக ஒவ்வொரு கம்பெனியோட டீட்டெயில்டு மெட்ரிக்ஸ், பி ரேஷியோ, டிவிடெண்ட் ரேஷியோ, ரெவென்யூ க்ரோத்து, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இது எல்லாத்துலேயும் வச்சு ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்றத டேப்லெட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் அது என்ன சொன்னதுன்னா நியூஜென் சாஃப்ட்வேர். கேபிஐடி வந்து மோஸ்ட்டாக ஈக்குவலாக இம்ப்ரெசிவாக இருந்தால் கூட நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து ஓவராலாக ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன்னா டீப் வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கரண்ட்டாக வந்து அதோட பி ரேஷியோ 20% தான் இருக்குது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 45% இருக்குது. அதனால் 55% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இப்போ இருக்கிற அந்த கம்பெனி பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன். அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 50% இறங்கியிருக்கு 3 மாதத்தில். ஸோ அதனால் இப்போ அது ஒரு நல்ல பார்கின் பையில் இருக்குன்னு போட்டிருக்கு. ராக் சாலிட் ரெவென்யூ க்ரோத்து. ஸோ ஈவந்தோ அது வந்து 52 வீக் லோவில் இருந்தால் கூட ஓவரால் ரெவென்யூ க்ரோத்து பெட்டராக இருக்குது. சுப்பீரியர் அண்ட் ஸ்டேபிள் மார்ஜின், டெட்டு பெருசாக இல்லை, ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் இருக்குது, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஆல்ரெடி 50% கிராஷ் ஆகிருக்கு 3 மாதத்தில், which could indicate sector-wide selling or some near-term headwinds. So recent quarterly operation margin வந்து fluctuate ஆயிருக்கு 14 to 30%. However, இந்த strong fundamental factorsலாம் கன்சிடர் பண்ணும்போது still it is a good bargain buy அப்படின்னு போட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதில் நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம பண்ணது என்னென்னா ஓவராலாக ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச்சில் ஓகே பெருசாக மார்க்கெட் ஏஐனால ஆல்ரெடி ஐடி செக்டர் அடி வாங்கியிருக்கு,
வார்னால இன்னுமே கிராஷ் ஆயிருக்கு. இதில் நான் இப்போ பெஸ்ட் பார்கெயின் பை அப்படின்னு சொல்லிட்டு ஐடி செக்டர் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஐடி செக்டரில் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுன்றதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணி அதுவே ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு வித் டீட்டெயில் மெட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் ஏஐ. நம்ம டேரெக்டாக ஏஐ கிட்ட போயிட்டு நான் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது ரேண்டமாக ஒரு கம்பெனி கொடுக்கும். நீங்கள் ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த மேனுவல் அனாலிசிஸ், ஏன்னா இதை நான் ஒவ்வொரு கம்பெனியும் நான் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி அதில் ஃபைனலைஸ் பண்ணி நான் டெசிஷன் எடுக்கிறத ஆட்டோமேட்டடாக ஏஐ வச்சு பண்ணிட்டேன். அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். உங்களோட ஓவரால் அனாலிசிஸை இன்னுமே சுப்பீரியராக அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் அந்த ஏஐயோட விஷயம். பட் அதுக்கு நம்ம கரெக்டான ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்க தெரியணும். அப்போ தான் வந்து நமக்கான ஒர்க்கை ஏஐ வச்சு சுலபமாக முடிக்க முடியும். So hope you found it helpful. Some other video, some other topic. I'll see you guys again. Bye.